ஏய் போய் உட்கார் போ. இல்ல சார், நெல்லைமணி தீவிரவாதியா பயங்கரவாதின்றது தனி. டாக்டர் ராமகிருஷ்ணன் பின்னாடி கற்பனை கேட்டா அது ஏதோ ஒரு பயங்கரம் இருக்கு சார். நெல்லைமணி உயிரோட கிடைச்சா டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப நல்லது. யாருக்கு டீ வாங்கிட்டு போற? எனக்கு தான் ஒரு சின்ன காவல் வேலை. தூங்காம இருக்கிறதுக்காக நம்ம டீ வாங்கி வச்சுக்க சொன்னா. உனக்காக தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். எதுக்கு? என்னது இது ஃபாரின் சரக்கு. ஒஸ்தி பார்ல பிரசன்ட் பண்ணது. உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். ஈயும் வந்துட்டான். அவன் என்கிட்டயே வாங்கி குடிச்சிட்டு என்னையே அசிங்க அசிங்கமா வாய்க்கு வந்தபடி பேசுவான். கூடாது. இருக்கட்டும், நீ சொல்றதும் உண்மைதான். எங்க வச்சு சாப்பிடுவ? அதோ அந்த மொக்கு திருமணம் இருக்குதே, பழைய கக்கூசு, அங்கேதான். அங்கயா? ஐயா, 10 வருஷமா நாங்க அங்கேதான் சாப்பிடுறோம். எங்க பார் அதுதான். சரி, உன் பார்ல போய் ஆரம்பி. வீட்டுல வஞ்சர மீன் வறுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். வஞ்சரம் வரும்ல? ராஜோதி, நான் மாதிரி சரகு நிதானமா ஏறுது. பின்ன லொடுக்கு நான் ஏறும். நீ சரகுலாம் அடிக்கிறது இல்ல? அதெல்லாம் பாம்பேயோட போச்சு. ஆமா, ஏதோ அர்ஜென்ட் மருந்து வாங்கணும்னு பணம் வாங்கிட்டு போனா. ஆயாவுக்குன்னு சொல்லியிருப்பானே. இல்லையா? நீ கொடுத்த பணம் வேஸ்ட் இல்ல. ஆயாவுக்கு மருந்து செலவுக்கு பணம் வேணும். ஈக்கும் உனக்கும் கல்யாணத்துக்கும் பணம் வேணும். இங்க பாரு ஜோதி, கீதையில சொன்னதும் போதையில சொன்னதும் ஒண்ணுதான். கண்ணனே காட்டினான், கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். ஏய், பாத்தியா நீ? தண்ணி வாங்கி குடுத்து என்கிட்ட போட்டு வாங்கன்னு பாக்குறியா நீ? அடிச்சி எனக்கு என்ன அதான் வேலை. ஜாதி சாரி உனக்கு தெரியாம என்ன ரகசியம் இருக்குது? நம்ம காக்கா கோட்டை இல்ல, காக்கா கோட்டை, அங்க ஒரு ஆளை அமுக்கி வச்சிருக்கிறான். மருந்தெல்லாம் அவனுக்கு தான். அவன் வேலை 1 ரூபா 2 ரூபா இல்ல, லட்சக்கணக்குல. அவன் உயிரோட இருந்தாதான் பேரம் அதிகமா பேச முடியும். அவனா சாரத்துக்குள்ள டீல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆளை காலி பண்ணும். இது வரைக்கும் சில்லறையா பண்ணிட்டு இருந்தது. இப்பதான் முதல் தடவை பெரிய டெவலப்மெண்ட். ஆளை காலி பண்ற வேலை பண்ணிடுவான். நீ போயிடு, அவனுக்கு எதுவும் ஆயிராம நான் காவக்காகணும். போ பயப்படாம போ. நம்ம கோட்டை அங்க புராண சத்தியமா நான் கூவத்துல ஒரு ஆம்பளை பணம் கிடைச்சிருக்கு சார். அது நெல்லைமணி பாடியா இருக்கலாம்னு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன் சார். ஓவர். எந்திரிங்க. ஜோதி தானே நீ? இவனை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். உன்னோட சால்வை வாங்கி கொடுத்த ரத்தம் மருந்து. நான் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீயும் தான். அதுக்காக தான் சொல்றேன், இங்க இருந்து போயிடுங்க. இல்ல, இங்க இருந்து போக முடியாது. வெளில போன போலீஸ் என்ன வளைச்சிரும். நீ கூட இருக்கிறதா எனக்கு பாதுகாப்பா இல்ல. போலீஸ் கிட்ட மாற்றத்தை விட ஈயோட இருக்கிறதா டேஞ்சர். அவனை நம்பாதீங்க. என்ன, அவன் நல்லவன் இல்ல. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. என்ன நம்புங்க. எனக்கு ஒரு உதவி பண்றியா? நான் இங்கிருந்து போயிடுறேன். நீங்க போறதா இருந்தா நான் கண்டிப்பா செய்யறேன். பெரம்பூர் மினிமில் பக்கத்துல ஒரு பழைய பீடி ஃபேக்டரி இருக்கும். அதுக்கு பக்கத்துல சந்துக்குள்ள போனா
ஒரு பழைய இரும்பு கதவு இருக்கும். அங்கே இருக்கிற கரண்ட் பெட்டிக்குள்ள ஒரு காக்கி பை இருக்கு. அதை எடுத்துட்டு வந்தாதான் என்னால் இங்கிருந்து போக முடியும். சரி, ஜாக்கிரதையா போ. போலீஸ் தேடி வந்தாலும் வரும். அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தா உடனே போயிடுவீங்களா? ஆமாம். சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துட்டு வரட்டுமா? பை எடுத்துட்டு வந்தா போதும். சரி. ஐயோ, எழுந்துரு எழுந்துரு எழுந்துடுறா. எஸ்ஐ வந்துட்டாரா? வா உட்கார்றா. ஏய் சொல்றா, என்ன நடந்துச்சு? சார் பொட்டியில தான் சார் இருந்தது. சார் 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 என்ன கேக்குறீங்கன்னா புரியல சார். நேற்று நைட்டு தண்ணி வச்சுட்டு சாப்பிடலான்னு ஒரு ஹாஃப் பிளேட் சிக்கன் பிரியாணி வாங்கி பொட்டியில வச்சிருந்தேன் சார். அது இந்நேரத்துக்கு கெட்டு போயிருக்கும் சார். ஏய் வேணா, அது எனக்கும் வேணாம் சார். அடி வாங்கியே சாவ போறேன். சார் நீங்க என்ன சொல்றீங்க? எந்த கேஸ்க்கு கேக்குறீங்கன்னா புரியல சார். ஹலோ, யாரு? அங்க எஸ்ஐ இருக்காரா? டாக்டர் ராமகிருஷ்ணன் பேசுறேன். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். எம்எல்ஏ வேற ஊர்ல இல்ல சார், டாக்டர் ராமகிருஷ்ணன் லைன்ல இருக்காரு. சார் உங்க ஏரியாவுல ஒரு பொறுக்கி பையன், அவன் எங்க இருப்பான்னு தெரியல. அதான் உன்னை கேட்டா தெரியுமேன்னு. யார் சார்? அவன் பேர் என்ன? அது பேரு தெரியல. அவனை ஈன்னு கூப்பிடுவாங்க. ஈ தானே? இங்கதான் இருக்கான் போலீஸ் ஸ்டேஷன்ல. என்ன விஷயமா? ஒரு காலேஜ் பொண்ணு மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டான் சார். பொறுக்கி என்னாச்சு? ஒன்னும் ஆகல சார். போனை அவன் கையில கொடு. குடியா. ஹலோ. என்ன ஈ? அது ஒண்ணும் இல்ல டாக்டர், சும்மா தமாசு. ஓகே, போன் எஸ்ஐ கிட்ட கொடு. அப்படியே எஸ்ஐ கிட்ட நம்மளை பத்தி சொல்லுங்க டாக்டர், பேசணும்னார் சார். ஐயோ, அந்த ஈய உடனே என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே சார், கூட்டு வரேன். இந்தாங்க. யாரும் பார்க்கல. பைய பார்த்ததான் எனக்கு உயிர் வந்துடுச்சு. பை வந்துருச்சு, இங்கிருந்து போயிடுவீங்கல்ல? ஏன்னா நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்து. என்னைக்கு ஒன்று ஆபத்து இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஈய மட்டும் நம்பாதீங்க, அவன் கூட இருந்து உங்களை கொன்னுடுவான். யாரை கொன்னாலும் என்னை கொல்ல மாட்டான். அவ்வளோ சீக்கிரத்தில் என்னை கொல்லவும் முடியாது. எவ்வளோ பெரிய பொறுக்கியையும் ரவுடியையும் ஒரு பொண்ணால மாற்ற முடியும், ஆனா இவனை என்னால் கூட மாற்ற முடியல. எனக்கு எங்கே போனாலும் ஆபத்து. வெளியில் போனால் போலீஸ் கொன்னுடும், இங்கே இருந்தால் ஈ கொன்னுடுவான். யாரும் எதுவும் செய்யலைனாலும் நானே 4 நாளில் செத்துருவேன். இதில் எங்கே வெளில போகிறது? நான் வேணா டாக்டரை கூட்டிட்டு வரட்டா? யார? டாக்டர் ராமகிருஷ்ணனை. அவர் தான் இந்த ஏரியாவிலேயே பெரிய டாக்டர். பணம் வாங்க மாட்டாரு, ஏழைங்களுக்கு ஒண்ணுன்னா உடனே ஓடி வருவாரு. நல்லவர். அப்படியா? கூட்டிக்கிட்டு வரியா? இதோ இப்பவே போறேன், ஈ வரதுக்கு முன்னாடியே வந்துடுறேன். இங்கேயே கூட்டிகிட்டு வந்துரு, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வணக்கம். வணக்கம் டாக்டர். நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, நான் அப்புறம் உன்னை கூப்பிடுறேன். போ. ஈ ஈ ஓவர். ஓகே. உங்களதான் சாப்பிட்டீங்களா? சூப்பர். சத்தம் போடாத. வீடை பார்த்தா ஏழைங்களுக்கு வைத்தியம் பார்த்து கட்டின மாதிரி தெரியலையே. உட்காருங்க. அன்னைக்கு நெல்லை மணியை பணமாக்கி இருந்தா லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ சொல்லுங்க அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு. நெல்லை மணி இப்போ என் கையில்.
எனக்கு எப்பயுமே பாயிண்ட் தான். இப்போ அட்வான்ஸை வைங்க, நெல்லைமணி பாடியை ஸ்ட்ரைட்டா இங்கே கொண்டு வந்துடுறேன். இந்த இதுல 20,000 ரூபாய் இருக்கு வச்சுக்கோ. மிச்சத்தை நெல்லைமணி பாடியை என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் தருவேன். கரெக்டான பேச்சு. விலை என்னன்னு பேசிடுவோம். உன்ன மாதிரியான ஆளுங்க செட்டில் ஆகிறதுக்கு 2 லட்சமோ 3 லட்சமோ போதும். ஆனா நான் 10 லட்சம் தரேன். இந்த அட்வான்ஸ் வச்சு. எதுக்குன்னா எனக்கும் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் வீடு, போலீஸ்காரங்க, செக்யூரிட்டிலாம் தேவைப்படுதுல்ல. 10 ரூபாய் டீல் ஓகே. அப்புறம் இந்த வெளியில நிக்கிற சப் இன்ஸ்பெக்டரை என் ஏரியால போய் டிராப் பண்ண சொல்லுங்க. என்ன ரொம்ப நாளா புடிச்சின்னு மட்டும் போறானுங்க. அதான் இந்த வாட்டி டிராப் பண்ணட்டுமே, கொஞ்சம் பந்தாவா இருக்கும்ல. ஏய் லட்சுமிபதி சார், இவனை வீட்ல டிராப் பண்ணிட்டு வந்துடு. இவனே புளியார கும்பிடுறான். எதுக்கு கும்பிடுறானோ தெரியலையே. என்ன பயந்துட்டியா? பின்ன துப்பாக்கி நீ எவன் தான் பயப்பட மாட்டான்? என்ன எப்படி சந்தேகப்பட்ட? உன்னை சுடுறதா இருந்தா அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் பின்னாடி அடிச்சல, அப்பவே உன்னை சுட்டுப்பன. உனக்கு துப்பாக்கி சுட தெரியுமா? தெரியாது. துப்பாக்கி சுட தெரியாம நீ என்னடா பெரிய ரவுடி? உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இன்னும் கத்தி கபடா அருவாலாம் வச்சுட்டு என்ன பண்ண போற? எதுலயும் ஒரு டெவலப்மெண்ட் வேணாமா? சர்வதேச கூலிப்படையானதே பெரிய பெரிய தலைவர்களை கொள்றதுக்கு பெரிய பெரிய கூலி கிடைக்கும். நீ இன்னும் நல்லா ட்ரெயின் ஆகணும். அதை சுடு. இங்க குறிவை. சரி வேணாம், என்ன குறிவை? இங்க சுடு, இங்க சுடு. நல்லா புடி, என்ன சுடு. குண்டு போட்டு யாராவது துப்பாக்கி கொடுப்பாங்களா? துப்பாக்கியை கொடு, குடு. என்ன கொஞ்சம் கீழே உட்கார வைய. இதோ வந்துடுறேன். போயிட்டோ. போக்கு டோனி. இவங்கிட்ட துப்பாக்கி எப்படி? வருது வருது, விலகு விலகு, எங்கை வெளியே வருது. என்கிட்டே துண்ணுட்டு என் கூடவே தூங்கிட்டு யார்கிட்ட துட்டு வாங்கிட்டு ஆள உள்ள நான் எனக்கே துரோகம் சரியா? நீ அங்க போனா அவன் துப்பாக்கியா காட்டுறான். யார்கிட்ட துட்டு வாங்கிட்டு ஆள உள்ள விட்ட? சொல்றா, சொல்லு. நான் எங்கடா காட்டி கொடுத்தேன்? உன் லவ்வர் ஜோய் தாடா சரக்கு வாங்கி கொடுத்தேடா கவுத்தா. ஊத்தி குத்தா காட்டி கொடுத்துருவியா? ஏய், ஓட்ட சாவச்சிருவா. நில்றா. இவன் நாள் கூட இருந்து என்ன துரோகிட்டு இல்ல. இனிமே தான்டா நீ கஷ்டப்பட போற. இனி வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு. காட்டுறேன்டா.